ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சம் டெஃபினிஷன்ஸ் அண்டு 1 or 2 தியரம்ஸ் நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா யூக்ளிடியன் ரிங் அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம். அப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒரு 2 தியரம்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் நான் இப்போ நான் ரீகால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன அப்படின்னா லெட் R be a Euclidean ring and A be an ideal of R, then there exists an element A0 in A such that every element in A is a multiple of A0. சரியா? ஓகே, இதான் ஸ்டேட்மெண்ட். R is a Euclidean ring, A is an ideal of R. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த ஐடியல் ஏலேருந்து A0 அப்படின்ட்டு ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். such that ஏலேருந்து நாம் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த எலமெண்ட்டை நாம் எப்படி எழுதலாம்னா மல்டிபிள் ஆஃப் A0 அப்படின்ட்டு எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் ஏலேருந்து A1 அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். சரியா? A1 belongs to A. தென் இந்த A1 நம்ம எப்படி எழுதலாம்னா சம் A0 into X. அதே போல் அகெயின் ஏலேருந்து A2ன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த A2வே நம்ம எப்படி எழுதலாம்னா மல்டிபிள் ஆஃப் A0ன்னு எழுதலாம். தட் இஸ் சம் A0 into சம் Y. சரியா? இதில் X and Yலாம் எங்கே இருக்கும்னா belongs to the Euclidean ring R. X and Y belongs to Euclidean ring R. ஓகேவா? ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான். பட் நம்ம ஃபர்தராக தியரம்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணும்போது இந்த ஒரு லைனை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏ வந்து ஐடியல் இந்த யூக்ளிடியன் ரிங் ஆர் அப்படின்னா தென் எவ்ரி எலமெண்ட் இன் ஏ இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் A0 அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே A0 கிடையாது, ஏதோ ஒரு எலமெண்ட், அது ஏ பி எதுனாலும் இருக்கலாம். அந்த ஏபியெலாம் எங்கே இருக்கணும்னா ஐடியலில் இருக்கணும். நீங்கள் பர்டிகுலராக அந்த A0 அப்படின்ற நோட்டேஷனை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா Euclidean ring possesses a unit element. ஸோ அதாவது ஒவ்வொரு யூக்ளிடியன் ரிங்குக்குள்ளேயும் என்ன இருக்கும்னா யூனிட் எலமெண்ட் இருக்கும். யூனிட் எலமெண்ட் அப்படின்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். அதுதான் யூனிட் எலமெண்ட் அப்படின்றது என்னது? ஐடென்டிட்டி எலமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். ஓகே, இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், 2 தியரம்ஸ் தான் நம்ம என்ன பண்ணோம்னா லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருந்தோம். சரியா? ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டெஃபினிஷன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எலிமெண்ட்ரியான சில கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ 4 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. 4 and 12. சரியா? இப்போ இந்த 12 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை வரும்? குவாஷன்ட் வந்து என்னது? 3. ரிமைண்டர் வந்து 0 வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 12 நம்ம எப்படி எழுதலாம்? 4 into 3ன்னு நம்ம எழுதலாம். சரியா? 4 into 3 is equal to 12ன்னு வந்துடும். அப்போ நம்ம பாருங்கள் 2 நம்பர்ஸ் எடுத்துருக்கோம், 4 and 12. ஸோ இந்த 2 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு என்ன நம்பர்? இன்னொரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகுது, 3 அப்படின்ட்டு ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகுது. சரியா? அண்ட் இந்த 12 நம்ம எப்படி எழுதலாம்னா 4 into 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். ஓகேவா? நான் சொல்ல ஒரு புரியுதா உங்களுக்கு? 2 நம்பர்ஸ் 4 and 12 எடுத்திருக்கோம். இதை நம்ம யூஸ்ஃபுல்லாக டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 4 = 12 = 4 × 3 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். சரியா?
அப்போ நம்மளுக்கு இந்த 4 and 12 எடுக்கிறப்ப மூணாவது ஒரு நம்பர் 3 அப்படின்ற ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. சச் தட் நம்ம இந்த 12 எப்படி எழுதலாம்னா 4 into 3 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். சரியா? இப்போ இந்த கேஸில் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிமைண்டர் 0 வரும்போது 4 divides 12 அப்படின்ட்டு சொல்லுவோம். சரியா? 0 வரும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா 4 divides 12 அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ இதே இது ஜென்ரலைஸ் பண்ணலாம் இங்கே அப்படியே. if a is not equal to 0 and b are in a commutative ring R, then A is said to divide B if there exists a C belongs to R such that B is equal to A into C. சரியா? ஓகே. ஸோ அப்போ இங்கே பாருங்கள் A வந்து ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் அண்டு B. ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட்ஸும் நம்ம எங்கே எடுத்துருக்கோம்னா ஒரு காம்படேட்டிவ் ரிங் Rல எடுத்திருக்கோம். ஸோ இந்த கேஸில் A is said to divide B. சரியா? A is said to divide B. அதாவது A வந்து B-யை டிவைட் பண்ணணும்னா, சரியா? B-யை டிவைட் பண்ணணும்னா if there exists a C belongs to R, மூணாவது ஒரு எலமெண்ட் C அப்படின்னு சொல்லி ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும். such that அது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? B is equal to A into C. சரியா? ஓகே. இதை பாருங்கள், டெஃபினேஷன் திரும்ப சொல்கிறேன். A is said to divide B. A வந்து B-யை டிவைட் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு C அப்படின்னு ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். such that இந்த B-யை நம்ம எப்படி எழுதலாம்னா B can be written as A into this C. சரியா? B is equal to A into C. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு டெஃபினிஷன். ஓகே. ஸோ இங்கே நோட்டேஷன் பாருங்கள். இது வந்து சிம்பாலிக்காக எழுதுகிறோம் நம்ம. சரியா? A divides B. இதை வாசிக்கிறப்ப A divides Bன்னு வாசிக்கணும். சரியா? divides B and ஒரு கோடு போட்டு அதை அடிக்கிறோம். இது வந்து எப்படி வாசிக்கணும்னா A does not divides B means A does not divides B. அவ்வளோதான். சரியா? ரொம்ப சிம்பிளான ஒரு நோட்டேஷன், ஒரு டெஃபினிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க, சம் ரிமார்க்ஸ். A divides Bனா ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு சம் ரிமார்க்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் வந்து if A divides B and B divides C, then A divides C. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க? A divides B and இந்த B என்ன பண்ணுது? divides C. அப்போ then A divides C. ஒரு சிம்பிளான ஒரு ரிசல்ட். இது ஈஸியாக நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 2 divides 4. ஏன்னா 4 வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். சரி, அதே போல் 4 divides 16. சரியா? 4 divides
16 then 2 divides 16 அவ்வளோதான். இது ட்ரூ தானே? 2 divides 4 4 divides 16 2 divides 16 இது வந்து சும்மா சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதான் இங்கே a divides b, b divides c அப்படின்னா then a divides c. செகண்ட் ஒன் பாருங்கள், if a divides b and a divides c then a divides b plus or minus c. ஸோ a வந்து b டிவைட் பண்ணுது, c டிவைட் பண்ணுது, ரெண்டையுமே டிவைட் பண்ணுது. a divides b and c then a divides b plus c and a divides b minus c அவ்வளோதான். சரியா? a divides b plus c, a divides b minus c. ஸோ இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம சொல்லியிருக்கோம், செகண்ட் ரிமார்க். சரியா? தேர்ட் ஒன் பாருங்கள், if a divides b then a divides bx for all x belongs to r. இதே நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம். a divides b அப்படின்னா தென் என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, a divides b into x, அதாவது மல்டிபிள் ஆஃப் b. சரியா? ஓகேவா? புரிஞ்சதா? a b-ஐ டிவைட் பண்ணுச்சுன்னா a என்ன பண்ணோம்னா b-யோட மல்டிபிள்ஸையும் டிவைட் பண்ணும். சரியா? ஸோ இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா தியரம் ப்ரூவ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டெஃபினிஷன். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னென்னா greatest common divisor GCD. ஓகேவா? ஸோ இந்த ஜிசிடி டெஃபினிஷன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்பர்ஸில் நம்ம ஜிசிடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் இல்லையா? இப்போ 12 and 20. ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் ஜிசிடி பாருங்கள். 12 and 20க்கு நம்மளுக்கு ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 4 கிடைக்கும். சரியா? இந்த 4 என்ன பண்ணோம்னா 12ஐயும் டிவைட் பண்ணோம். 4 divides 12, அதாவது 12 வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன வந்துடும், 0 வந்துடும். 12 can be written as 4 into 3. அதே போல் இந்த 4 என்ன பண்ணோம்னா 20யும் டிவைட் பண்ணோம். 4 divides 20, அதாவது 20ஐ 4ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து என்ன வரும், 0 வரும். 20 எப்படி எழுதலாம்னா 4 into 5ன்னு எழுதலாம். சரியா? ஓகே. ஸோ அப்போ 4 அப்படின்றது ஜிசிடியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ ரெண்டாவது பாருங்கள், இப்போ இந்த 12 and 20 இது ரெண்டையும் வேறு நம்பர் 2 அப்படின்ற இன்னொரு நம்பரும் டிவைட் பண்ணோம். சரி, இந்த கேஸ் நம்ம எடுத்துக்கிட்ட கேஸில் 12 and 20 இந்த ரெண்டு நம்பர்ஸையும் எது டிவைட் பண்ணும், 2 டிவைட் பண்ணும். 2 divides 12 and 2 divides 20. ஏன் அப்படின்னா 12 நம்ம எப்படி எழுதலாம், 2 into 6ன்னு எழுதலாம். 20 நம்ம எப்படி எழுதலாம், 2 into 10 அப்படின்னு எழுதலாம். ஸோ அதனால் 2 divides 12 and 2 divides 20. Then also இந்த 2 and 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 divides 4. 4 அப்படின்றது என்னது, ஜிசிடி. சரியா? அப்போ இங்கே செகண்ட் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, நம்ம ஜிசிடி நம்மளுக்கு என்ன கிடைச்சதோ அது வந்து இந்த 12 and 20 இந்த ரெண்டு நம்பர்ஸையும் டிவைட் பண்ணோம். சரியா? சப்போஸ் இந்த 4ஐ தவிர வேறு ஏதோ ஒரு நம்பர் நம்மளுக்கு இந்த 12 and 20ஐ டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு பார்த்தோம்னா 2 இருக்குது. 2 வந்து 12ஐயும் டிவைட் பண்ணுது, 20ஐயும் டிவைட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணுச்சுன்னா இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இது எதையும் டிவைட் பண்ணோம்னா ஜிசிடியையும் டிவைட் பண்ணும். 2 divides 4.
ஓகேவா? ஸோ அப்போ ஜிசிடி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு இங்கே கிடைக்குது. ஓகேவா? அப்போ ஜிசிடியாக உள்ளது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஸோ அப்போ இதை வச்சு தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம், டிஃபனிஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இஃப் a, b belongs to R, then D belongs to R is said to be a greatest common divisor of A and B if. ஸோ என்ன எடுத்திருக்கோம்? A and B ரெண்டுமே ஆரில் எடுத்திருக்கோம். என்ன? தென் D belongs to R. இந்த ஆர்லேருந்து D அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். இதை வந்து நம்ம GCD ஆஃப் A and B அப்படின்ட்டு சொல்லணும்னா ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா D divides A and D divides B. இந்த கண்டிஷன் தான் GCD வந்து நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ரெண்டு நம்பர்ஸையும் டிவைட் பண்ணோம். ஸோ இங்கே D தான் GCD, அதனால் D divides A and B. செகண்ட் பாருங்கள், சப்போஸ் whenever some other C divides A and C divides B, then C divides this D. சரியா? ஓகே, இங்கே நம்ம சொன்ன இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கேன் பார்த்தோம், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் பார்த்தீங்களா? இந்த ரெண்டு கண்டிஷன் தான் இங்கே நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, சரி. ஸோ இதுதான் வந்து ஜிசிடியோட டெஃபனிஷன். நோட்டேஷன் பாருங்கள், D is equal to இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே A, B அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். இதுக்கு மீனிங் என்னென்னா, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே A, B அப்படின்ட்டு போட்டிருந்தோம்னா மீனிங் என்னென்னா GCD ஆஃப் A and Bன்னு அர்த்தம். சரியா? denotes that D is the greatest common divisor of A and B. சரியா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான டெஃபனிஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். சரியா? இப்போ இங்கே நம்ம ஜிசிடி டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு தியரம் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே லெம்மா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து லெட் ஆர் பி எ Euclidean ring, then any two elements A and B in R has a greatest common divisor D. Moreover, this D is equal to lambda A plus mu B for some lambda and mu belongs to R. சரியா? அதுதான் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே என்ன எடுத்துக்கிறோம் நம்ம? R வந்து என்னது? ஒரு யூக்ளிடியன் ரிங். தென் கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, எனி டூ எலமெண்ட்ஸ் A and B in R has a GCD D.
ஆர்லேருந்து நீங்கள் எந்த 2 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு என்ன இருக்கும்னா ஒரு ஜிசிடி இருக்கும். சரியா, ஆர்லேருந்து எந்த 2 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஜிசிடி இருக்குது அப்படின்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரியா, இங்கே அவங்க ஏ அண்ட் பிக்கு ஜிசிடி வந்து என்னன்னு சொல்கிறாங்க, டி அப்படின்னு சொல்லி நொட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இந்த டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டியை பர்டிகுலராக நம்ம எப்படி எழுதலாம்னா டி கேன் பி ரிட்டன் ஆஸ் லாம்டா ஏ ப்ளஸ் மியூ பி. சரியா, லாம்டா ஏ ப்ளஸ் மியூ பி ஃபார் சம் லாம்டா அண்டு மியூ பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இங்கே பாருங்கள், டி வந்து என்னது ஜிசிடி, எதோட ஜிசிடி, ஏ அண்டு பியோட ஜிசிடி. சரியா, இப்போ இந்த ஜிசிடியை நம்ம எப்படி எழுதுகிறோம்னா இந்த ஏ அண்டு பியை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஜிசிடி நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். சரியா, ஸோ எந்த 2 எலமெண்ட்ஸ்க்கு நம்ம ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணமோ அந்த ஜிசிடியை நம்ம எப்படி எழுதலாம்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் 2 எலமெண்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம எழுதலாம். சரியா, ஜி ஈக்குவல் டு லாம்டா ஏ ப்ளஸ் மியூ பி. இதில் இந்த லாம்டா அண்டு மியூ இதெல்லாம் எங்கே இருக்கும்னா ரிங் ஆரில் இருக்கும். சரியா, ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரூஃபு. ஸோ இதை எப்படி ப்ரூஃப் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு செட்டு டிஃபைன் பண்ணுறோம். லெட் ஏஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் RA plus SB where R comma S belongs to Euclidean ring R. ஸோ இங்கே நம்ம என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஏஸ் ஈக்குவல் டு என்னது, செட் ஆஃப் ஆல் RA ப்ளஸ் SB வேர் R கமா S பிலாங்ஸ் டு R. ஸோ அதாவது ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபார்மில் தான் இருக்கும். RA ப்ளஸ் SB அப்படின்ற ஃபார்மில் இருக்கும். அதாவது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஏ அண்டு பி. சரியா, இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் தான் ஏல இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா we are going to claim A is an ideal of R அப்படின்ட்டு சொல்லணும். சரியா, இப்போ ஐடியலுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ R அப்படின்றது யூக்ளிடியன் ரிங். என்ன, U is a subset of R. ஸோ இந்த U நம்ம ஐடியல் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும்னா U வந்து என்னது இருக்கணும், U வந்து U is a subgroup under addition. ரெண்டாவது U belongs to U and R belongs to R. Then both UR and RU belongs to U. சரியா, இப்போ U நம்ம ஐடியல்னு சொல்ல போகிறோம். அப்போ ஐடியல்னு சொல்ல போகிறோம். அந்த யூலேருந்து ஒரு எலமெண்ட்டும் அடுத்து ரிங்கிலேருந்து ஒரு எலமெண்ட்டும் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அது எதுக்குள்ளேயே வரணும்னா யூக்குள்ளேயே வரணும். சரியா, ஸோ இது வந்து ஐடியலோட டெஃபினிஷன்ஸ். ஓகே, இந்த 2 கண்டிஷன்ஸையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஏ வந்து என்னென்ன ஆயிரும், ஐடியல்னு ஆயிரும். சரியா, ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஏ வந்து சப்குரூப் அண்டர் அடிஷன் அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். சரியா, ஓகே, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் இதில் எடுக்கணும். லெட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ. இப்போ சப்குரூப் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கண்டிஷனை சொன்னால் போதும். எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லிட்டோம்னா சப்குரூப் கிடச்சிடும் நம்மளுக்கு. ஓகேவா, சரி, இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே எதில் எடுத்திருக்கோம், பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு எடுத்திருக்கோம். பட் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஏ அண்டு பின்னு நாம் இந்த ஃபார்மில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போனா தென் இந்த எக்ஸை நம்ம எப்படி எழுதுகிறோம்னா சம் R1A ப்ளஸ் S1Bன்னு எழுதலாம். அதே போல் ஒய்யை நம்ம எப்படி எழுதலாம்னா சம் R2A ப்ளஸ் சம் S2 இன்ட்டு B. இங்கே இந்த R1 S1 R2 S2 இதெல்லாம் எங்கே இருக்கும்னா ரிங் ஆரில் இருக்கும். சரியா, R1 கமா R2 கமா S1 கமா S2 ஆல்
belongs to R. சரியா? ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், சப்குரூப் உரிய கண்டிஷன் என்னது? x + or - y belongs to A. இதை மட்டும் நம்ம சொன்னால் போதும். இப்போ x என்னது? x வந்து R1A + S1B. அடுத்து இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்து y என்னது? இந்த இருக்குது R2A + S2B. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். A டைம் தனியாக B டைம் தனியாக எழுதுனோம்னா R1 + or - R2 into A + S1 + or - S2 into B. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், R1 and R2 இது ரெண்டு எதில் எடுத்திருக்கோம்? Rல் எடுத்திருக்கோம். R என்னது? ரிங்கு. ஸோ அதனால் R1 + or - R2 இதுவும் எதில் இருக்கும்? Rல் இருக்கும். அதே போல் S1 and S2 இது ரெண்டும் நம்ம Rல் எடுத்திருக்கனால S1 + or - S2. ஸோ இதுவும் எங்கே இருக்கும்? நம்ம யூக்ளிடியன் ரிங்கில் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு x + or - y = என்ன கிடச்சிருக்குன்னா R1 + R2 into A + S1 + or - S2 into B அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ அதாவது x + or - y நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் A and Bன்னு எழுதிட்டோம். அதாவது இந்த ஃபார்மில் எழுதியிருக்கோம் நம்ம. சரியா? இப்போ இந்த ஃபார்மில் எழுதுகிறப்ப இந்த R and S வந்து எதில் இருக்கணும்? கேபிட்டல் Rல் இருக்கணும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், R1 + or - R2 S1 + or - S2 இதெல்லாம் இங்கே இருக்குது? Rல் இருக்குது, கேபிட்டல் Rல் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க இந்த ஏயோட டெஃபினிஷன் படி x + or - y belongs to A. சரியா? அப்போ இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா A is a சப்குரூப்னு சொல்லியாச்சு. A is a சப்குரூப் அண்டர் அடிஷன்னு சொல்லியாச்சு. இனி A ஐடியல்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டாவது முக்கியமான கண்டிஷனை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த ரெண்டாவது கண்டிஷன் என்னது? இப்போ U belongs to U and R belongs to Rன்னு எடுத்துக்கும்போது UR belongs to Uன்னு சொல்லணும். இதுதான் வந்து ஐடியலுக்குரிய ரெண்டாவது கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இங்கே நம்ம எதை ஐடியல்னு சொல்ல போகிறோம்? A ஐடியல்னு சொல்ல போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஐடியல்லேருந்து ஒரு எலமெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணணும். இங்கே ஆல்ரெடி எக்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். x belongs to A. ஓகேவா? தென் இந்த இது ஒன்று எடுக்கணும்ல, R belongs to R எடுக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸுக்கு நம்ம இந்த R அப்படின்ற நோட்டேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கனால இங்கே R belongs to R அப்படின்றதுக்கு பதிலாக Uவை சூஸ் பண்ணுவோம். ஃபார் எனி U belongs to R. இப்போ இந்த கண்டிஷனை நம்ம வெரிஃபை பண்ணணும். சரியா? அப்போ U into x equal to U into x என்னது? x is equal to இந்த இருக்குது. சரியா? x is equal to R1A plus S1B. R1A plus S1B. ஸோ அதை உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா யூவை உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா U into R1 into A plus U into S1 into B அப்படின்ட்டு கிடைக்கும். சரியா? ஸோ இங்கே R1 R2 எல்லாம் நம்ம எங்கே எடுத்திருந்தோம்னா Rல் எடுத்திருந்தோம். அடுத்து இந்த Uவை எங்கே எடுத்திருக்கோம் அப்படின்னா Rல் தான் எடுத்திருக்கோம். அப்போ U into R1 U into R1 அப்புறம் அகைன் இந்த U into இந்த S1 U into S1 இது எல்லாமே எதில் இருக்கும்னா யூக்ளிடியன் ரிங்குக்குள்ளே தான் இருக்கும். சரியா? யூக்ளிடியன் ரிங் Rக்குள்ளே தான் இருக்கும். சரி, அப்போ தேர்ஃபோர் இந்த UX அப்படின்றது நம்மளுக்கு எந்த ஃபார்மில் இருக்குது? லீனியர் காம்பினேஷன் ஆஃப் A அண்ட் Bன்ற ஃபார்மில் இருக்குது. இதில் UR1 US1 இதெல்லாம் எதில் இருக்குது? யூக்ளிடியன் ரிங் Rல் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இந்த UX அப்படின்ற எலமெண்ட் எந்த செட்டுக்குள்ளே போயிடும்? A அப்படின்ற இந்த செட்டுக்குள்ளே போயிடும். ஏன்னா A வந்து நம்ம இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம், இந்த ஃபார்மில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருக்கோம். சரியா? அப்போ தேர்ஃபோர் UX belongs to A. So
ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், A is an ஐடியல் ஆஃப் R. ஸோ அப்போ ஐடியலுக்குரிய இந்த 2 கண்டிஷன்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சரியா? ஸோ அதனால் A is the ideal of R. ஓகே, சரி. நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம், இஃப் A is the ideal in the Euclidean ring R, then there exists an element A0 in A such that every element in A is a multiple of A0 னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இந்த ரிசல்ட்டை நாங்கள் இப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? since A is an ideal in the Euclidean ring, then by theorem, நான் ஆல்ரெடி இப்போ ஸ்டேட் பண்ணோம் இல்லையா, அந்த தியரம் படி, தியரம் ஸ்டேட்மெண்ட் வேணா சொல்லுவா, let R be a Euclidean ring and A be an ideal of R, then there exists A0 belongs to A such that A consists exactly of all A0 X as X ranges over R. சரியா? ஸோ இந்த தியரம் நம்ம அப்ளை பண்ணுறப்ப we can find that there exists D belongs to A such that every element in A is a multiple of D. ஸோ இந்த தியரம் நம்ம யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் எப்படி இருக்கும், மல்டிபிள் ஆஃப் D அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, since D எங்கே இருக்குது, since D belongs to A and A யோட டெஃபினிஷன் பாருங்கள், ஏல என்ன எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், every element in A is of the form RA plus SB, இந்த ஃபார்மில் தான் இருக்கும். சரியா? and by the definition of A, this D can be written as, இந்த D நம்ம எப்படி எழுதலாம்னா some lambda into A plus some mu into B. சரியா? for some lambda and mu both belongs to Euclidean ring R. சரியா? ஓகே, ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னா D is equal to lambda A plus mu B அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். D வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், since every Euclidean ring has a unit element. சரியா? இது ஆல்ரெடி நம்ம ஒரு தியரம் பார்த்துருக்கோம். சரியா? எவ்ரி யூக்ளிடியன் ரிங் ஹேஸ் ஏ யூனிட் எலமெண்ட். ஒவ்வொரு யூக்ளிடியன் ரிங்லேயும் என்ன இருக்கும், யூனிட் எலமெண்ட் இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? தென்
இங்கே நம்ம என்ன யூக்ளிடியன் ரிங்கு ஆர் இஸ் த யூக்ளிடியன் ரிங் சரியா. தென் ஆர் ஹேஸ் எ யூனிட் எலமெண்ட். நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ஆரில் என்ன இருக்கும் யூனிட் எலமெண்ட் இருக்கும். அந்த யூனிட் எலமெண்ட் வந்து என்னது 1 சரியா. ஓகே நவ் ஏ வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 1 into A ப்ளஸ் 0 into Bன்னு எழுதலாம் சரியா. ஏ வந்து இப்படி எழுதலாம் இல்லையா 1 into A ப்ளஸ் 0 into B அப்படின்ட்டு எழுதியிருக்கோம். அப்போ இந்த நம்ம ஏ நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் A and Bன்னு எழுதியிருக்கோம். அப்போ therefore A belongs to capital A சரியா. ஏன்னா நம்ம கேபிட்டல் ஏ என்ன சொல்லியிருக்கோம் கேபிட்டல் ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் எப்படி இருக்கும் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் A and Bன்னு இருக்கும் சரியா. அப்போ therefore A belongs to A. அதே போல் B நம்ம எப்படி எழுதலாம்னா B can be written as 0 into A plus 1 into B. So which means B is also a linear combination of A and B. So therefore B also belongs to A சரியா. ஓகே அப்போ இங்கே பாருங்கள் A belongs to A and B belongs to A. அதாவது A and B ரெண்டுமே எதில் இருக்குது ஏல இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா எவ்ரி எலமெண்ட் இன் ஏ இஸ் எ மல்டிபிள் ஆஃப் டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் சரியா. அதாவது ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் எப்படி இருக்கும்னா மல்டிபிள் ஆஃப் டி அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரியா. அப்போ therefore இந்த நம்ம ஏ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா சம் டி இன்டூ x1 எழுதிக்குவோம் சரியா. அண்டு அதே போல் இந்த b எப்படி எழுதலாம்னா b is equal to d into sum x2. ஸோ இங்கே x1 அண்டு x2 belongs to r சரியா. ஓகே ஸோ அப்போ a அப்படின்றது மல்டிபிள் ஆஃப் A is equal to d into x1, b is equal to என்னது d into x2. அப்போ clearly பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் d இருக்குது A and B யோட ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது d இருக்குது. அதாவது இங்கே வந்து d into x1 இருக்குது, இங்கே என்ன இருக்குது d into x2 இருக்குது. அப்போ இந்த d x1 எது டிவைட் பண்ணும் d டிவைட் பண்ணும். d divides d x1. d x1 அப்படின்றது என்னது A, அதாவது d divides A. அதே போல் d divides dx2 சரியா. d divides dx2. dx2 அப்படின்றது என்னது b, which means d divides b. அப்போனா d என்ன பண்ணுது both a and b டிவைட் பண்ணுது சரியா. d என்ன பண்ணுது both a and b டிவைட் பண்ணுது சரியா. ஓகே இப்போ therefore ஸ்டெப்பை நான் திரும்ப எழுதுகிறேன். d divides dx1 but dx1 is equal to a and d divides dx2. dx2 அப்படின்றது என்னது b, that is d divides a and d divides b. ஓகேவா சரி. நெக்ஸ்ட் பாருங்க. Suppose C divides A and C divides B சரியா. okay then C divides lambda into A and C divides mu into B. C வந்து A டிவைட் பண்ணுச்சுன்னா A யோட மல்டிப்ளையும் டிவைட் பண்ணும், அதாவது C டிவைட்ஸ் லாம்டா A. அதே போல் C டிவைட்ஸ் B, C B டிவைட் பண்ணுச்சுன்னா B யோட மல்டிபிள்ஸையும் டிவைட் பண்ணும். ஸோ C டிவைட்ஸ் mu into B. ஸோ அப்போனா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு C டிவைட்ஸ் லாம்டா A
and C divides lambda, C divides mu b. ஓகேவா? ஸோ அப்போ therefore C divides lambda a plus mu b. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரியா? C அப்படின்றது lambda a டிவைட் பண்ணுது, அகைன் C வந்து mu b யும் டிவைட் பண்ணுது. அப்போ என்ன பண்ணுவோம்னா C வந்து இந்த ரெண்டு நம்பரோட அடிஷனையும் டிவைட் பண்ணும். ஸோ C divides lambda a plus mu b. பட் lambda a plus mu b அப்படின்றது என்னன்னா lambda a plus mu b is equal to இந்த இருக்கு பாருங்க d. சரியா? அப்போ இதுக்கு பதிலாக d சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரியா? தட் இஸ் C divides இந்த lambda a plus mu b க்கு பதிலாக என்னது d. ஓகேவா? சரி, அப்போ நம்ம இது முடிக்க இங்கே என்னென்னலாம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா இந்த லைனில் பாருங்கள் d divides a and d divides b. ரெண்டாவதாக என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா சப்போஸ் C divides a and இங்கே என்ன இருக்குது C divides b, then இந்த கேஸில் என்ன கன்க்ளூஷன் கொண்டு வந்திருக்கோம்னா C divides d. ஸோ இதெல்லாம் என்ன கண்டிஷன்? இதெல்லாம் எதுக்குரிய கண்டிஷன்? GCDக்குரிய கண்டிஷன். சரியா? அப்போ therefore நம்ம எடுத்துக்கிட்ட இந்த D அப்படின்றது GCDக்குரிய கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரியா? அப்போ therefore D satisfies the conditions required for GCD. GCDக்கு தேவையான கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த D சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ therefore நம்ம என்ன சொல்லலாம்? D is the GCD of A and B. அப்போ பிகினிங்கில் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? A and Bன்னு ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்? அந்த A and Bக்கு D அப்படின்ற ஒரு GCD இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ என்ன கன்க்ளூஷன்? நம்ம ஆர்லேருந்து எந்த ரெண்டு எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த ரெண்டு எலமெண்ட்ஸுக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்? GCD எக்ஸிஸ்ட் ஆகும். சரியா? இதுதான் கன்க்ளூஷன். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். ஓகே, இந்த லெம்மா வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு லெம்மா, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். சரியா? ஓகே, இதோட போதும். நெக்ஸ்ட்டு அடுத்த கான்செப்ட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். சரியா? ஓகே, தேங்க்யூ.